குவைத் அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் குவைத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கடந்த 20 வருடங்களாக ஊழியராக பணியாற்றி வந்தார். குவைத் தீ விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களில் மாரியப்பனும் ஒருவர். அவர் சிகிச்சை பலனின்றி குவைத் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக குடும்பத்தினருக்கு தகவல் வந்துள்ளது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாரியப்பனின் குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். அவரது குடும்பமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. மாரியப்பனுக்கு கற்பகவள்ளி என்ற மனைவியும், கதிர் நிலவன் என்ற 7 வயது மகனும், விமலா என்ற 11 வயது மகளும் உள்ளனர். மாரியப்பன் கடந்த மார்ச்சில் தான் கோவில் விழாவுக்காக ஊருக்கு வந்துவிட்டு சென்ற நிலையில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பேசுனா ஏம்மா என் பிள்ளைய பள்ளிக்கூடம் போயிருச்சான்னு கேட்டான். ஐயா இப்பதான் வெளியே இறங்குதாளேன்னு சொன்னேன். நான் அப்பலையே போட்டோம்னா உறக்கம் போயிருமே சொன்னேன். இல்லைம்மா நான் நாளை காலையில் நான் உனக்கு போன் அடிக்க நீ இருமான்னா நேற்று போன் அடிக்கலை, என் தங்கம் போன் அடிக்கலைன்னு நான் 4 தரம் போன் போட்டேன். போன் போய் எடுக்க மாட்டேங்குது. இங்கோ யாப்பா இருச்சு. நானும் மண்டேடி 2 நாளைக்கு முன்ன கட்டி காய்ச்சல் அடை இருந்தான். நம்ம பிள்ளைக்கு காய்ச்சல் ஒழுக்கு. எனக்கு 3 மணிக்கு தான் எனக்கு தெரியும் ஐயா. 3 மணிக்கு பிறகு நான் வாடி ஒவ்வொருத்தையா நம்பர் வாங்கி போட்டேன். மாரியப்பையும் கிடைக்கலையேன்னு சொன்னாங்க. வடி ஊழி இறங்கிட்டான். நாங்கள் குதிக்க சொன்னோம். அவன் குதிக்க மாட்டேன்ட்டான். கால் ஒடிஞ்சிருக்கு, நான் குதிக்கலைன்னு சொல்லிட்டான். நாங்கள் வாடி கண்ணாடியோட உடச்சி குதிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க ஐயா. நான் ஒவ்வொருத்தருக்காக போன் போட்டு கேட்டேன்னு நான் என்ன ஐயா செய்யட்டும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.